திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்குள் 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. 34% மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் பேட்டி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மாங்குடியில் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா மற்றும் மாநில செயற்குழு கூட்ட தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் பாஜக ஒன்றிய தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், மாவட்ட பார்வையாளர் பேட்டை சிவா, மாநில விவசாய அணி துணைத் தலைவர் எஸ்.எம். ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி 500க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் சால்வை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் இவ்வாறு தெரிவித்தார். தாமரைப்பூ 1000 பூ பூத்தாலும் கல்யாண பூ எனக்கு காலமெல்லாம் பூக்களையே, கண்ணீரில் எழுதி வச்சேன் காலம் அதை வாசிக்கல, ஆளாகி நாளாச்சு யாரும் அதை யோசிக்கல. பெத்தவங்க வெறுத்தாங்க, மத்தவங்க சலிச்சாங்க, விக்காத சரக்குன்னு எருக்கப்பால் அடிச்சுதான் செத்துருன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்களுடைய கண்ணீரை துடைத்து மகளிருக்கு தாலிக்கு தங்க கொடுத்தாங்க கடந்த ஆட்சியில. இன்றைக்கு ஏதாவது உண்டா? இந்த இணைப்பு விழா கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பெடுக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய தலைவர் அன்பழகன் அவர்களே, நிறைவாக நமக்கெல்லாம் நல்லதொரு கருத்துக்களை இங்கே வழங்க வருகிறக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், ஒரு அருமையான தலைமை. அந்த வகையிலே நீங்கள் எந்த இயக்கத்திலே பயணித்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில பயணிக்கின்ற பொழுது ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் கூட உட்கார்ந்த போது யோசித்துக் கொண்டிருந்தேன், வருகின்ற 2026 திருத்துறைப்பூண்டி சட்டமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது. அதற்கு முத்தாய்ப்பாக முதல் கூட்டமாக இந்த மாங்குடி கூட்டம். நான் கூட அன்னைக்கு பேசிட்டு வர்றப்ப இந்த முறை கண்டிப்பாக மாங்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருப்பார். மக்கள் தலையில எதை வச்சாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வர வேண்டிய கமிஷன் வரணும். நமக்கு என்ன பர்சன்டேஜ், இந்த அரசாங்கத்துக்கு என்ன பர்சன்டேஜ், அமைச்சர்களுக்கு என்ன பர்சன்டேஜ், சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன கமிஷன், இதுக்காகத்தான் தனியார்ட்ட கொள்முதல் பண்றாங்க. இதை பத்தி கமிஷன் வச்சு இப்ப தட்டி கேட்க முடியுமா? 25 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு நீங்க கூட்டணி வச்சீங்கன்னு சொன்னா நீங்க இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்க முடியுமா? அந்த கட்சி இத்தனை நாளாச்சு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு. இன்னைக்கு தான் பேசியிருக்காரு அண்ணா முத்தரசன், நாங்க போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி. இத்தனை நாளாச்சு மின்சார கட்டணம் உயர்ந்து, இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காரு. அது ஃபார்மாலிட்டி. என்ன சொல்றாரு? அவரும் பூசி விழுவுறார். மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு இருந்தாலும் கூட மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கிறதுல. அதனால நாங்க போராட்டம் நடத்த போறோம். அது மத்திய அரசாங்கம் நீ மின்சார கட்டணத்தை நட்டத்துல இயக்காத, நட்டத்துல இயக்குன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி உதவியை நாங்க கொடுக்க மாட்டோங்கிறாங்க. லாபத்துல இயக்கிறதுக்கு நீ உற்பத்தி அதிகரிக்கணும், மின்சார வேஸ்டா ஒரு மின்சாரத்தை தடுக்கணும். ஆனா மின்சாரத்துறையில இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல். எப்படி டாஸ்மார்க்ல ஊழல் பண்ணி செந்தில் பாலாஜி போய் கடந்த 1.5 ஆண்டு காலமா 10 ரூபா பாலாஜின்னு சொல்லப்பட்ட செந்தில் பாலாஜி இன்னைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை. கனமணி, கே ராஜா, கே ஆர் நீலமணி, ஆர் ராஜலட்சுமி, ஆர் கலைக்குமரன், ஜி ராஜா, ஆர் கவியரசி, ஜி பிரகாஷ், பி மங்களநாயகி, ஆர் சண்முக வடிவேல், ஆர் எஸ் உஷாராணி, ஆர் எஸ் மணிகண்டன், எம் பிரியாமணி, என் அமிர்தவள்ளி, கீதா, ஏ சேகர், எஸ் ரேவதி, எஸ் பாலமுருகன், என் காந்தி, கே ரேவதி, கே பிரியா, எம் பக்கிரிசாமி, பி கனகவல்லி, எஸ் ஜீவானந்தம், ஜே உமா, கே ராஜேந்திரன், ஆர் வெள்ளையம்மாள், ஆர் ராஜேஷ்குமார், அக்ரி அருள் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. ஆர் பவானி, ஆர் வினோத்குமார், வி வர்ஷா. இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய மாங்குடி பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பெருவாரியாக 500க்கும் மேற்பட்டவர்கள் தங்களை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் மிக தீவிரமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக தீவிரமாக பணியாற்றியவர்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படிப்பட்ட இயக்கம் என்பதை உணர்ந்து கொண்டு
கடந்த காலத்தில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக போராடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு கிடையாது என்பதை உணர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது குடும்பத்திற்கான கட்சியை தவிர மக்களுக்கான கட்சி இல்லை என்பதை உணர்ந்து இன்றைக்கு அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவரை எல்லாம் நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். மிகச்சிறந்த ஒரு கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் வரவேற்று இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு துணை நிற்கும் என்ற உறுதியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மின்கட்டண உயருக்கு பாஜகவோட போராட்டம் எந்த கட்டத்தில்? தமிழ்நாடு அரசாங்கம் மக்கள் விரோத திமுக அரசு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை 39 + 1 40 தொகுதிகளை வழங்கிய மக்களுக்கு பரிசீலித்திருக்கின்றார்கள். தேர்தல் முடிந்த உடனடியாக கடந்த ஜூலை 1ஆம் தேதியே செயல்படுத்த வேண்டிய அன்றையிலிருந்து மின்சார கட்டண உயர்வு என்பதை இன்றைக்கு இடைத்தேர்தலும் முடிந்ததற்கு பிறகு அறிவித்திருக்கின்றார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாளிகளாக பார்க்கின்றார்கள். தேர்தல் முடிவதற்கு முன்பு ஒன்று, தேர்தல் முடிந்ததற்கு பின்பு ஒன்று. தேர்தல் முடிவது ஆரம்பிப்பதற்கு முன்பு, தேர்தல் நடப்பதற்கு முன்பு மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று சொல்வது, அறிக்கை கொடுப்பது, மாதம் மாதம் மின் கட்டணம் எடுப்போம் என்பது, அளவீடு எடுப்போம் என்பது. ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மாதம் மாதம் மின் கட்டணம் செலுத்தக்கூடிய நிலையும் ஏற்படுத்துவது கிடையாது. அது மட்டுமின்றி 2 ஆண்டுகளுக்குள்ளாக 3 முறை மின்சார கட்டணத்தை இந்த அரசாங்கம் உயர்த்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 34% மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. இது சாதாரண மக்களுக்கு, வணிகர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக மோசமான செயல். இந்த அரசாங்கத்திற்கு மக்களை பற்றி கவலையே கிடையாது. மின்சார கட்டணத்தை உயர்த்தினா தாங்குவாங்களா மக்கள்? ஏற்கனவே விலைவாசி உயர்ந்து போயிருக்கு, ஏற்கனவே சொத்து வரி உயர்ந்து போயிருக்கு, ஏற்கனவே பஸ் கட்டணம் உயர்ந்து போயிருக்கு. இந்த நிலையில் மின்சார கட்டணத்தை உயர்த்தினா திரும்ப எல்லாமே உயரும். இப்போ மக்களால் தாங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்காமல் மின்சார கட்டணத்தை குறைப்போன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்குள்ள 3 முறை மின்சார கட்டணத்தை 34% உயர்த்திருக்கு அரசு. இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டிய அரசாங்கம் அப்படிங்கிறத இந்த தேர்தலுக்கு பிறகுதான் மக்கள் உணர்ந்திருக்காங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு கூட மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருந்துச்சு. ஆனால் தேர்தல் நேரத்தில் பார்த்தோம்னா அதெல்லாம் மறந்துட்டு இந்த ஆட்சியினுடைய பொய்யை கேட்டு திரும்ப ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக 2026 தேர்தலில் இந்த மாதிரியான மின்சார கட்டண உயர்வு, இந்த மாதிரி விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி சொத்து வரி உயர்வு, இந்த மாதிரி பஸ் கட்டண உயர்வு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தை தூக்கி அடிக்கும். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு.